பாக்கியலட்சுமியில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, செலியம் பண்ண ஒரு கேடுகெடுத்தனமான வேலையால கோபி தலை குனிச்சு நிக்கிறாரு. அப்பதான் கோபிக்கு புரியுது தான் பண்ணது எல்லாமே தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இங்க கோபிய ராதிகா கூப்பிடுறாங்க. கோபி எங்க கிளம்பிட்டீங்க? நான் ஜாக்கிங் போறேன் ராதிகா. ஏன் என்னாச்சு? யார் கூட போறீங்க? நானும் அம்மாவும் போறோம். கோபி நீங்க அம்மா கூட போவேனா? வாங்க என் கூட போலாம். ஏன் ராதிகா என்னாச்சு? இல்ல அத்தைக்கே பாவம் வயசாயிடுச்சுல, அந்த நேரத்துல அவங்கள இந்த பனி நேரத்துல தனியா நடந்து போறது நல்லதுக்கு இல்ல கோபி, வாங்க நீங்கள் நானும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா இங்க கோபி அழைச்சிட்டு வாக்கிங் போறாங்க. அதை பார்த்து ஈஸ்வரிக்கு இங்க பயங்கர கடுப்பாகுது. என்ன இவ வர வர ஒரு ஆட்டம் அதிகமாயிட்டே இருக்கு, இவளை எப்படியா தட்டி வைக்கணுமே அப்படின்னு ஈஸ்வரி செம்ம கடுப்பு வந்து உட்காந்துருக்காங்க சோஃபால. அப்போ பாக்கியா வந்து காஃபி கொடுத்துட்டு போறாங்க. இங்க நடக்குது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. என்ன பண்றது, எல்லாம் அது விருப்பத்துக்கு போயிட்டு இருக்கு. நம்மளால கேட்க முடியல. நம்மள இந்த வீட்டுல யாரு மதிக்கிறா அப்படின்னு கேட்க செல்வி ஒண்ணு, என்னக்கா உங்க மாமியார் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? செல்வி நீ வேலையை மட்டும் பாருடி, இப்ப மட்டும் காது உனக்கு அங்க வரைக்கும் போகுமே, மத்த நேரத்துல வேலை சொல்லு, காது கேட்கலன்னு சொல்லுவ அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இங்க அப்பதான் இனியா வராங்க. இனியா வந்து உட்கார்ந்துருக்காங்க. இங்க பாக்கியா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே ஈஸியா சொல்றாங்க, ஏய் பாக்கியா இனியா வந்திருக்காளே, அவளுக்கு ஒரு காஃபி போட்டு தந்தா என்ன அப்படின்னு சொல்ல, சரிங்க தந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு காஃபி போட்டு எடுத்து வராங்க. ஏன் பாக்கியா காஃபி கேட்டதான் குடிப்பியா? ஐயோ அத்தை இல்ல அத்தை, இனியா வந்ததை நான் சரியா பார்க்கல அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இனியா உடனே எப்படி பாட்டி நம்மளாம் கண்ணுக்கு தெரியும், இப்பெல்லாம் அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டோடைய குழந்தை இது மட்டும் தான் அம்மாவுக்கு கண்ணு தெரியும், நம்மளாம் கண்ணுக்கே தெரியாது. பாக்கியா உடனே என்ன இனியா இப்படி பேசுற, யாரு வந்தா என்ன யாரு போனா என்ன, எனக்கு முக்கியமே நீங்க தானே, உங்களுக்காக தானே அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறேன், போதுமா வந்துட்டு தெரியாம சொல்லிட்டேன், நிப்பாட்டிக்கமா, நீ கேட்டா மட்டும் காஃபி கொடு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு இனியா சொல்ல, பாக்கியா உடனே ஏன் நீ அப்பெல்லாம் பேசுற, மா நான் காஃபி குடிக்கவா இல்ல உனக்கு பதில் பேசுவாமா அப்படின்னு இனியா வந்துல இருந்து வாய்க்கு திமிராவே பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் பாக்கியா இவ ஏன் இவ்வளவு கடுப்பா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க திரும்ப கிச்சனுக்கே போறாங்க. செல்வி ஒண்ணு, எனக்கா வழக்கமா உங்க மாமியார் தான் இடக்க முழக்க பேசுவாங்க, இன்னைக்கு இனிய பாப்பாக்கு என்னாச்சு, இனிய பாப்பும் அப்படியே பேசுது? அது ஒண்ணு இல்ல செல்வி, மயோ வந்து என் ரூம்ல தூங்குறா, அது வந்து இனியாவுக்கு பிடிக்கல, அதான் அந்த கடுப்புல பேசிட்டு இருக்கா. அக்கா என்னக்கா சொல்ற, ஏன் மயூர் ராதிகா கூட படுக்கிறது இல்லையா? இல்ல செல்வி, அந்த ரூம் சின்ன ரூம் தானே, அதனால அங்க மயோவால தூங்க முடியல, இடம் பத்தலன்னு சொல்லிட்டு நான் படுக்க வச்சிருக்கேன், அதுதான் இனியாக்க பிடிக்கல போல அப்படின்னு இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஜாகிங் போயிட்டு அந்த கோபி மேல போயிட்டு கொஞ்சம் டென்ஷனா உட்காந்துருக்காரு. செலிய அப்பதான் வந்து பார்த்துட்டு டேடிட்ட பேசுறாரு. என்ன டாடி ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? ஒண்ணுல செலியா, இப்போ பொங்கல்லாம் வரப்போதுல, கீழே பாத்தியா உங்க அம்மா பாக்கியா கூட அவங்களுடைய ரெஸ்டாரண்ட அடுத்தது என்ன ஆஃபர் போட்டா ரெஸ்டாரண்ட் நல்லா போகும் அப்படின்னு அடுத்தடுத்து ஆர்டர் எல்லாம் புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா என்னுடைய கிச்சன் தான் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. அதான் இந்த பொங்கலுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் போடலாம் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே கிச்சனுக்கு வாங்கின மளிகை ஜாமான் பொருளுக்கெல்லாம் நிறைய காசு தரணுமா, இன்னும் அந்த காசே கொடுக்காம இருக்கு. அந்த நிலைமையில நான் எங்க அடுத்த ஆர்டர் எடுக்கிறது? அதான் கிச்சன்ல இருக்கவங்களாம் சம்பளம் வேற போடணும். கிச்சன் இப்போ யாரும் சரியா பாத்துக்காதனால அந்த அளவுக்கு போகவும் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல இனி சரியா அப்படின்னு கோபி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசாரு. உடனே சரியா சொல்றாங்க, ஏன் டாடி ராதிகா ஆண்டிட்ட கேட்க வேண்டியதானே? இல்ல சரியா, ஏற்கனவே அவதான் நிறைய லோன்லாம் வாங்கி இந்த கிச்சன் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தா, இப்போ கிச்சன் சரியா போகவும் இல்லை, நானே லோன் கட்ட முடியாம இருந்த காசுலாம் ரெடி பண்ணி லோன் கட்ட கொடுத்துட்டேன். உங்க அம்மா வேற இங்க வீட்டு தங்கறதுக்கு டெய்லியும் 1200 காசு கேட்கிறா. அது போக கிச்சன்ல பெரிய வருமானமும் இல்ல, கிச்சனை நல்லா டெவலப் பண்ணணும். அதுக்கு உங்க அம்மா பிளான் பண்ண மாதிரி இந்த பொங்கலுக்கு ஏதாவது ஒரு ஆஃபரை கிச்சன்ல போட்டா கண்டிப்பா நல்லா போகும் சரியா, அதான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, செலினும் சரி டாடி பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க பாக்கியாவுக்கு எழில் கால் பண்றான். கால் பண்ணி என்னம்மா என்ன பண்றீங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, உங்களை பாக்க முடியுமா அப்படின்னு பேச, இங்க பாக்கியாவும் இல்லை எழில் வீட்லயும் நல்லா வேலை இருக்கு அதிகமா, அதோட ரெஸ்டாரண்ட்ல இப்போ பொங்கலுக்கு நல்லா ஆஃபர் போட்டிருக்கோம் எழில், அதனால அங்க கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல, அம்மா நான் உனக்கு கால் பண்ணதே ஒரு நல்ல விஷயத்துக்குதாம்மா. என்ன எழில், நான் இப்போ படம் பண்ணிட்டு இருக்கலாமா, இந்த படம் ஃபுல்லாவே சென்னையில தான் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ஏரியாக்குள்ள தான் பண்றேன், அதனால எங்க ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டேன், அங்க ஷூட்டிங் வர எல்லா ஆளுங்களுக்குமே சாப்பாடு நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் தான் வரப்போகுது, நான் அதுக்கான ஆர்டரை பேசிட்டேமா, அதுக்கான செக்கும் தரேன்னு சொல்லிக்காருமா, அதனால இனிமே உன் ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமர் வந்தாலும் வரனாலும் பார்சல் மட்டும் அதிகமா போக போகுது, நீ பெரிய பெரிய கெரியர்ல சாப்பாடுலாம் ஃபில் பண்ணிடு, எல்லாமே நம்மளுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடும், இங்க இருக்கிற எல்லாருமே அதே சாப்பிடுவாங்க,
உன் கைப்பக்கம் தான் எல்லாருக்கும் தெரியுமே, கண்டிப்பா ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும். எல்லாருமே அப்புறம் தொடர்ந்து ரெகுலரா இந்த சரௌண்டிங்ல எங்க படம் பண்ணாலும் நம்ம ஹோட்டல்ல தான் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல, எழில் மிகப்பெரிய விஷயம்ப்பா, நல்ல விஷயம் பண்ணிருக்க. அம்மாவுக்கு இப்பதான் ரெஸ்டாரண்ட் லைட்டா பிக்கப் ஆரம்பிச்சு தெரிஞ்சது. அது இப்போ ஒன்னால பல மடங்கு முன்னேற போறது. அம்மா அப்பெல்லாம் இல்லம்மா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியுமா. வீட்டையும் பாத்துக்கிற, அதே நேரம் ரெஸ்டாரண்டையும் பாத்துக்கிற. உன்னோட உழைப்புக்கு கண்டிப்பா ஊதியம் கிடைக்குமா. அதுல சின்ன ஒரு பங்கு என்னுடைய பங்கு இருக்குன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா அப்படின்னு எழில் சொல்றான். சரிப்பா எழில், இப்போ படப்பூஜைலாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? படம்லாம் நல்லா ஆயிடுச்சுமா, எந்த பிரச்சனையும் இல்ல. நாளையும் ஷூட்டிங் ஆரம்பிச்சு படம் பண்ண போறோமா. இன்னும் 2 மாசத்துல கண்டிப்பா இந்த படத்தை முடிச்சிருவேன். அடுத்தது படம் எடுக்கிறதுக்காக இதே ப்ரொடியூசர்ட்டே பேசியிருக்காமா. இவருடைய ஃப்ரெண்டும் ப்ரொடியூசர் தானா, அவர்கிட்டையும் கதை சொல்லியிருக்கேன். அவரும் கதையை கேட்டுட்டு சரி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காருமா. எனக்கு என்னமோ இந்த படம் முடியறதுக்குள்ள அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேம்மா. அதனால நான் சொன்ன மாதிரியே, நீ எதிர்பார்த்த மாதிரியே இந்த எழில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு நான் பழைய மாதிரி நம்ம வீட்டுல வந்து கண்டிப்பா அவன் கூட சேர்ந்து இருப்போமா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாடா எழில், அம்மா உனக்காக காத்துட்டு இருக்கேன்ப்பா. நீ இல்லாத வீடு இங்க விரிச்சோடி இருக்கு. நீ எப்போ வருவ எப்போ வருன்னு தான் நானும் ஆசையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்ப்பா எழில் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. சரிம்மா கண்டிப்பா வந்துருமா அப்படின்னு இங்க பாக்கியா சொல்றாங்க. இங்க பாக்கியா வந்து வீட்டுல சொல்றாங்க, இது மாதிரி எழில் வந்து அவனுடைய பட ஷூட்டிங்க்கு எல்லாருக்குமே சாப்பாடு என் ரெஸ்டாரண்ட்ல தான் ஆர்டர் பண்ணிருக்கான். அதனால இனிமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு, பிசினஸ் இனிமே நல்லாவே பிக்கப் ஆயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு பாக்கியா சொல்ல, இங்க கோபிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே கோபி அந்த இடத்த விட்டு எஞ்சி மாறிக்க போறாரு. அதை பார்த்து செலியனுக்கு அப்பதான் புரியுது, டேடியோட ரெஸ்டாரண்டும் இப்போ ஒன்னும் இல்லாம அமைதியா வச்சிருக்காங்க. அதனால டேடி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதோட டேடிக்கு பணம் கஷ்டம் வர இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், அம்மாவுக்கு தான் இங்க நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சு, அம்மா நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு செலியன் முடிவு பண்ணி கோபிகிட்ட பேசாண்டு போறாரு. அப்போ அம்மா ரூமுக்கு போறாரு செலியன். போனா அங்க பீரோல பாக்கியா லாஸ்டா ஒரு 10 பவுனுக்கு மேல நகையை அடகு வைக்காம வச்சிருந்த அந்த நகையை பாக்குறாரு. அந்த நகையை பார்த்தோன்னே செலியனுக்கு ஒரு ஐடியா வருது, இந்த நகையை எடுத்து நம்ம அப்பாட்ட கொடுத்து அது மூலமா ரெஸ்டாரண்ட பழைய மாதிரி கொஞ்சம் மாத்தினா என்ன, ரெஸ்டாரண்ட் லைட்டா பிக்கப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த அமௌண்ட்டை நம்ம திரும்ப கொண்டு வந்து அம்மாட்டே கொடுத்துடலாமே அப்படின்னு முடிவு பண்ணி செலியன் அந்த நகையை எடுத்துட்டு போறாரு. இதை ஜெனி பாத்துறாங்க. செலியா என்ன பண்ற நீனு அப்படின்னு கேட்க, இல்ல ஜெனி அது வந்து மலுப்ப ட்ரை பண்ணாரு. ஜெனி ஒன்னே, செலியா நீ பண்ணது ரொம்ப தப்பு, எதுக்காக நகை எடுத்த சொல்லு, உண்மை சொல்லு அப்படின்னு கேட்க, இங்க செலியனும் இல்ல ஜெனி இது மாதிரி டேடியோட ரெஸ்டாரண்ட் இப்போ நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, அதோட இப்ப பொங்கல் வரப்போதுல, ஏதாவது ஆஃபர் போட்டா கண்டிப்பா டேடியோ ரெஸ்டாரண்ட் நல்லாவே ஃபார்முக்கு வந்துடும், அப்புறம் அந்த பணத்தை கொண்டு வந்து இங்க நகையா மாத்தி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த நகையை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எழில் உண்மையை ஒத்துக்கிறான். அதை கேட்டதும் இங்க செலியன் இதை யார்ட்டும் சொல்லிடாத ஜெனி அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி செம்ம ஷாக்கா வராங்க. என்ன செலியா இதெல்லாம் என்ன பழக்கம், இதெல்லாம் எப்படி இருந்து கத்துக்கிட்ட நீ நல்லவன், வேலைக்கே போனாலும் யாரையும் ஏமாத்த மாட்ட அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா நீனு இப்படிப்பட்ட ஒரு கேடவள் செய்வன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை செலியா அப்படின்னு சொல்ல, இங்க அப்பன்னு பார்த்து பாக்கியா வந்துடுறாங்க. என்னாச்சுமா ஜெனி, எதுக்காக எலியில பிடிச்சிட்டு இருக்க நீனு அப்படின்னு கேட்க, ஐயோ ஆண்டி இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்க ஜெனி நடந்ததையும் சொல்றாங்க. அது கேட்டதே பாக்கியா, என்ன செலியா என்னடா பண்ணி வச்சிருக்க, இந்த பழக்கம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்க, உடனே ஜெனி சொல்றாங்க, வேற எங்கிருந்து வந்திருக்கும், அவங்க டேடி எது பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சொல்லி அவர் விருப்பத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அங்கிளை பார்த்து இப்போ செலியனும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்தது என்ன பண்ணுவான், அவனும் அவனுக்கு பிடிச்ச வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பான், அவன் கூட வாழுவான், அப்புறம் அந்த பொண்ணையே இங்கேயே அழைச்சு வச்சுப்பான். இதுதானே சொல்லி அடுத்து பண்ண போற அப்படின்னு சொல்ல, செலிய உடனே என்ன ஜெனி ஓசத்து பேசிட்டு இருக்க, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இங்க கோபி வந்துடுறாரு. உடனே பாக்கியா சொல்றாங்க, பாத்தீங்களா கோபி, பிள்ளைங்களை நான் எவ்வளவு அழகா வளர்த்தேன், ஆனா நீங்க பண்ண தப்பா இல்ல, இப்ப பிள்ளைங்கலாம் அவங்க விருப்பத்துக்கு எதுவாலும் பண்ணலாம், நமக்கு பிடிச்சிருந்தா அது சரிதான் அப்படின்னு சொல்லி என்ன காரியம் பண்ணிருக்கா பாருங்க செலியன் அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியா பயங்கரமா கத்துறாங்க. அதை கேட்ட கோபிக்கு ரொம்ப மன உளைச்சலா ஆயிடுது. ஆஹா நம்ம பண்ண தப்பு இப்போ நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையும் பாதிச்சிருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நாம தான், நாம பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், இதுக்கு மேலே நாம இந்த வீட்டுல இருந்தோம்னா கண்டிப்பா இதனால செலியாவுக்கும் இனியாவுக்கும் தேவையில்ல பிரச்சனை வரும், நாம முதல்ல ராதிகாவோட சேர்ந்து கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு குற்ற உணர்ச்சியில என்ன பண்ண தெரியாம அமைதியா நிக்கிறாரு கோபி.